பக்ரீத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி ரேட்டு கரெக்டாக ஒரு குட்டி போச்சு இப்போ எப்படி ரேட்டு ஓகே வாயில குறைஞ்சிருக்கா 30,000 அப்போ அவ்வளோ வித்தது இப்போ குறைஞ்சிருச்சு நிறைய குறைஞ்சிருச்சு இனிமேல் அந்த ஆட்டு குட்டி வாங்குறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து அவங்களாம் வந்து வாங்கலாமே இப்போ ரேட் கம்மியாக இருக்குமா ஒரு குட்டி வந்து 9,000 18,000த்துக்கே வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆனால் குவாலிட்டியாக இருக்குது பண்ணைக்கு தேவையான குட்டிகள் மாதிரி தான் இருக்குது இது இன்றைக்கி இந்த சாந்திபுரம் சந்தையில் நல்ல குவாலிட்டியான குட்டிகள் வந்துருக்கு நண்பர்களே ஆஃப்டர் பக்ரீத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ரேட்டு குறைஞ்சே இருக்குது இந்த மாதிரி சமயத்தை நம்ம தேர்வு செஞ்சால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு அடுத்த ஒரு 4 மாதம் வளர்த்து விற்றோம்னா இப்போ வாங்கிட்டு போகிறத விட ஒரு அளவுக்கு நல்லா விற்க முடியும் அந்த அளவுக்கு குட்டிகள் வந்து இங்கே இருக்குது ஆட்டு குட்டிகளோட விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு 22,000 ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஜோடி குவாலிட்டியாக இருக்கிறது அப்பா 22,000 ரூபாய் ஆகுது கேட்டு விட்டாங்க நண்பர்களே ஜோடி இப்போ வந்து ஒரு 22,000 ரூபாய் சொல்கிறாரு இன்னும் ஒரு 4 மாத குட்டியாக தான் இருக்கும் இது இந்த மாதிரி குட்டி வந்தவன் அடுத்து ஒரு 3லேருந்து 4 மாதம் வளர்த்தாவே போதும் நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் வணக்கம் நண்பர்களே நம்ம பண்ணைக்கு செகண்ட் பேட்ச் ஆட்டுக்குட்டிகள் தான் வாங்குறதுக்கு போயிருந்தோம் நம்ம ஆட்டு சந்தைக்கு ஆட்டுக்குட்டிகள் வந்து ரொம்ப தரமான குட்டிகளே வந்து நிறையா வந்திருந்தது அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி இந்த விலை போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் விலை அதிகமாக சொன்னாங்க மற்ற எல்லா குட்டிகளோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு நம்ம பக்ரீத்துக்கு முன்னே வாங்கினதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மேலே 500லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு எப்பவுமே இந்த சந்தையில் வந்து இவ்வளோ குட்டிகள் வராது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாந்திபுரம் ஆட்டு சந்தையில் இவ்வளோ குட்டிகள் வந்துருக்கு வேறு எங்கேயும் சேல் பண்ணலையா இல்லை வேறு சந்தைக்கு எங்கேயும் ஏற்றுமதி செய்யலான்னு நம்ம கேட்டோம் அவங்க வந்து இப்போ இந்த சாந்திபுரத்தில் வந்து செம்மறி ஆடுகள் வந்து பக்ரீத் முடிஞ்சு ஆஃப்டர் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க வளர்க்குறதுக்கு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த சந்தையில் நிறைய குட்டிகளே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரேட் ஒரு 15,000 இருக்குமா ஜதை 13-14,000த்துக்கு இருக்குது நம்ம 15,000 சொன்னோம் ஒரு 13-14,000த்துக்கு இருக்குது இந்த பக்கம் இருக்கிற குட்டி அது கொஞ்சம் ஒரு 15,000 போகும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு 15,000 போகும் சந்தை ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான குட்டிகள் வந்து இவங்ககிட்ட இருந்தது இது பார்த்து எப்படி வாங்குறாங்கன்னா அந்த கொம்பு கூட பார்த்து வாங்குறாங்க நண்பர்கள் கொம்பு எப்படி வந்திருக்கு லைட்டாக பெண்ட் ஆகி உள்ளே போயிருந்தாலையும் சரி அதை வாங்க மாட்டேன்றாங்க கொம்பையும் பிடிச்சி பார்த்து தான் வாங்குறாங்க ஏன்னா விற்கும் போது கொம்பும் வந்து அதுக்கு அழகு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சைஸில் வந்து வளருமா ஒரு 50லேருந்து ஒரு 60 கிலோ வரைக்கும் வெயிட் வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் கண்டிப்பாக வளரும் அந்த மாதிரி குட்டிகள் தான் இதெல்லாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப இப்போ வந்து ஏன் ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் மழை காலங்கள் வருது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இனிமேல் நம்ம நினச்ச ரேட்டுக்கு வந்து விற்க முடியாது அதனால் 500-1000 குறைஞ்சாலையும் நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம குட்டிகளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்களாம் சந்தையில் ஃபுல்லாக இந்த குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 3 குட்டி 20,000 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து 25,000 ரூபாய் சொன்னார் லாஸ்ட்டாக வெயிட் அந்த தம்பி தூக்கியும் பார்க்குறாரு எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 மாதத்து குட்டிகள் தான் இருக்கும் இந்த குட்டிங்களே வந்து அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு நண்பர்களே சந்தையில் நம்ம வந்து செகண்ட் பேட்சுக்கு ஒரு 15 குட்டி வாங்கினோம் ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி ஒரு 15 குட்டி வாங்கிட்டோம் நம்ம தம்பியோட பண்ணைக்கு அதுக்காக தான் வந்து ரேட்டு செக் பண்ணிவிட்டு அது நல்ல தரமான குட்டிகள் வந்தால் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம் இந்த சந்தையிலே வந்து இவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா பைரெட்டிப்பள்ளி சந்தையில் உண்மையிலே வந்து இன்னும் கூட ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து கிருஷ்ணகிரி டு குப்பத்திலிருந்து நம்ம சாந்திபுரம் வந்திருக்கோம் சாந்திபுரத்துலேருந்து அரௌண்டு ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் பைரெட்டிப்பள்ளி சந்தை அது வந்து சனிக்கிழமை இருக்குது அந்த சந்தையில் போனால் இன்னும் வந்து ரேட்டு குறையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 குட்டிகள் வந்துருக்குன்னா அந்த சந்தைக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1500 குட்டிகள் வரும் அதுவும் வெரைட்டியாக வரும் 3 மாதத்தை குட்டியிலிருந்து ஆரம்பித்து 6 மாதம் வரைக்கும் இருக்கிற செம்மறி ஆட்டு குட்டிகள் வந்து அந்த இடத்துல அவ்வளவும் இருக்கும் நண்பர்களே அதனால் நீங்கள் சாந்திபுரமும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக பண்ண வைக்கணுன்னா அதே மாதிரி பைரெட்டிப்பள்ளியும் வந்து பாருங்கள் பைரெட்டிப்பள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாந்திபுரம் பாருங்கள் அதோட ரேட்டு வித்தியாசம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்
நான் அதிகமாக வந்து வாங்கணும் ஆடு, இல்லை நான் பெருசாக பண்ண தான் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திராவில் மட்டும் ஏன் செம்மறி ஆடுகள் வந்து இந்த விலைக்கு போகுது? இந்த அளவுக்கு அங்கே வெள்ளாடுகளே வரல நண்பர்களே. குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வந்து வெள்ளாடுகள் வந்து இருந்தது. மற்ற எல்லாமே செம்மறி ஆடுகள் தான். எக்கச்சக்கமான வந்து செம்மறி ஆடுகள் தான் அங்கே வளர்க்குறாங்க. அவங்க வளர்க்குறவங்கள சொல்லி நம்ம கேட்டதுக்கு, ஏன் வெள்ளாடு வளர்த்தா அது இன்னும் நல்லா ரேட்டு போகுமே அப்படின்ட்டு. எங்கள் ஏரியாவில் வந்து செம்மறி ஆடுகள் வந்து ரொம்பவே நல்லா விலை போகுதுப்பா. அது மட்டும் இல்லாமல் பக்ரீத் சமயத்தில் ஒரு கிடாய் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 கிலோ வரைக்கும் கூட எங்களால் வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிடாய்ங்கள்லாம் வந்து எப்படி அவங்க ஏற்றுமதி செஞ்சு அங்கேருந்து கொண்டு வராங்க, எப்பவுமே வந்து பளபளப்பாக மின்னுது அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். அது வந்து சைனிங் தான். ரெண்டாவது வந்து குட்டி தேர்வு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 15 குட்டி வாங்கினோம். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வருது நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு 15 குட்டி வாங்கி அரௌண்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து நல்லாவே அது தீவனமும் எடுக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரே முட்டை வந்து ஆந்திரா குட்டிகளை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு நமக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்ஸ் 15 குட்டியும் வாங்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ நாள் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து அது போயிட்டும் இருக்குது நண்பர்களே. இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வரல. நல்லாவே கிளைமேட்டுக்கும் ஒத்து போகுது. இந்த குட்டி நல்லா தரமாக இருக்குது. இது வாங்கி வளர்க்கலாம். இது அரௌண்டு வந்து ஒரு 15,000 ஒரு பீஸு, ஜோடி இல்லை, ஒரு பீஸு 15,000. பாருங்க, கொம்பு வெளியே வந்துருக்கிறத பார்த்து தான் வந்து குட்டியே அவங்க பிடிக்கிறாங்க. அதுவும் எத்தனை இது இருக்குது இதுக்கு, கொம்பு வெளியே வந்திருக்கா, உள்ளே போதா, எவ்வளோ பார்த்து வாங்குறாங்க வியாபாரிங்க வாங்குறவங்க. இதை வளர்க்குறதுக்கான குட்டி தான் விலை அதிகமாக இருக்குது நண்பர்களே. இதே வெட்டுக்கு வாங்குகிற குட்டியோட விலை வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சி தான் இருக்குது. இதை மட்டும் தான் விற்கிறது கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்க. எதனாலையும் பிடிச்சிக்கோங்க 15,000 சொல்கிறாங்க. அது இல்லாமல் 3 இல்லை. இது 18,000 வாங்கியிருக்காங்களாம். இதோட அரௌண்டு வந்து ஒரு 30 கிலோ வரும் நண்பர்களே. 15,000 வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி சந்தையில் மார்க்கெட்டு டவுனு தான், ரொம்ப கம்மியாக தான் ஆயிடுச்சு விலை. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்களே ஆட்டுக்குட்டிகளை வாங்கி எனக்கு ஏற்றுமதி செஞ்சுருவீங்களா, நான் வந்து அங்கே இறக்கிக்கிறேன், நான் பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை நண்பா, நீங்கள் நேரில் வாங்க, நேரில் பார்த்து வாங்குவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு நீங்களே வந்து உங்கள் கையால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. நானும் உங்கள் கூடவே வரேன், 2 பேருமே சேர்ந்து சந்தைக்கு போவோம். போயிட்டு வென்ஸ் தான் வாங்கிக்கலாம் நண்பர்களே. நிறைய ஸ்கேம் நடக்குது, யாரும் நம்பியும் பணம் போட்டுறாதீங்க. நீங்கள் பெருசாக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சா யாரும் வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக அது முடிவு எடுக்கிறதில்ல. அதனால் நீங்கள் நேர்லேயே வாங்க, நானும் உங்கள் கூடவே வரேன். 2 சந்தையும் போவோம், பைரெட்டிப்பள்ளி சந்தையும் போவோம், சாந்திபுரம் சந்தையும் போவோம். 2த்துலேயும் பார்த்து நல்ல தரமான குட்டிகளை வந்து வாங்கலாம். வாங்கி நான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி நான் கூட ஏற்றுமதி செஞ்சு கொடுக்குறேன் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் பணத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி விஷயத்துலையும் நான் இறங்கவும் மாட்டேன் நண்பர்களே. நீங்கள் நேரில் வந்தால் தான் ஒன்ஸு நான் வந்து ஆட்டுக்குட்டிகளோட சந்தைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன். போயிட்டு பார்த்து வாங்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வாங்கி ஏற்றுமதி செஞ்சு கொடுக்குறேன் இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்லை, நான் அது மாதிரி செய்ய போகிறதும் இல்லை நண்பர்களே. தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களால் வர முடியாது, நீங்களே வந்து கொடுத்துருங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாக்கா அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நீங்கள் வந்து அதை வச்சு வளர்க்கணும், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பீங்க. அதனால் ஒரு குட்டி மேலே ஒரு 100 ரூபா குறைஞ்சாலையும் அது உங்களுக்கு ஒரு லாபத்தை தான் சேர்த்தும் நண்பர்களே. நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை நேரில் வர சொல்கிறேன். இந்த 3 குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ரேட்டும் பேசுகிறாங்க. ஒரு 5-6 குட்டி ஒன்றா வாங்கினோம்னா அப்படியே வந்து ஒரு 1000 ரூபா ஒரு ஜோடி மேலே குறைச்சி கொடுத்துட்றாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல சாந்திபுரம். ஏன்னா பைரெட்டிப்பள்ளி சந்தையில் அங்கே விற்காத குட்டிகள்லாம் வந்து சாந்திபுரத்துக்கு வரும். அப்படின்னா தெரிஞ்சுக்காங்க பைரெட்டிப்பள்ளி எவ்வளோ பெரிய சந்தை. ஆட்டுக்குட்டிகளுக்குன்னே வந்து ஃபேமஸான ஒரு சந்தை நண்பர்களே. இங்கே சாந்திபுரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா மாடுகளும் வந்திருக்கு. நம்ம எச்எப்பு, நாட்டு மாடு, அப்புறமா புங்குனூர் குட்டை ரக மாடு, இது எல்லாமே வந்து சாந்திபுரம் மாட்டு சந்தையில் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸு 15,000 அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த குட்டிகளெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி நண்பர்களே. இதை 12,000 ரூபா ஜோடி சொல்கிறாங்க பிடிச்சிக்க சொல்லி. நம்மளே வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க 12,000 ரூபா. 13,000 ரூபா சொல்கிறாங்க நண்பர்களே. ஒரு 3 மாதம் முடியாது.
இதே வீட்டில் 2 குட்டி 3 குட்டி அந்த மாதிரி விற்கிறவங்க தான் இந்த குட்டியை தேர்வு செய்யலாம். ஏன்னா நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் குட்டியாக தான் நம்ம தேர்வு செய்கிறோம். ஏன்னா நம்ம வளர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து அது சேல் பண்ணிடுறோம். அது மாதிரி இருக்கிறதுனால வருஷத்துக்கு 2 பேட்ச் வந்து ஈஸியாக நம்மளால் நம்ம பண்ணையில் வந்து வளர்க்க முடியும். ஏன்னா ஒரு வருஷம் கான்செப்ட்டில் நம்ம வளர்த்தோம்னா அது வரைக்கும் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பார்த்துட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 6 மந்த்துன்ற அளவுக்கு நம்மளால் சமாளிக்கிறது கொஞ்சம் பெரும் கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து நம்ம 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரு பேட்ச் இறக்கிடலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வாங்கியிருக்கிற அந்த 15 குட்டிகளும் வந்து பக்ரீத்துக்காக தான் வந்து நம்ம எய்ம் பண்ணி அதை வளர்க்குறோம். மீதி வாங்குற இதுக்கு மேலே வாங்குற ஒரு 30 குட்டிகளை வந்து ஒன்லி வந்து 6 மந்த்து மட்டும் வளர்த்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி. இவங்களும் வந்து குட்டி வாங்குறது வந்திருக்காங்க. ஜோடி வந்து 21,000 ஒன்று சொன்னாங்க, ஒன்று 17,000 வந்து இந்த ஐயா வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து தான் அந்த 2 நண்பர்களும் வந்து வாங்க வந்திருக்காங்க. இவங்களும் வந்து பண்ணைக்காக தான் வந்து கெஸ் பண்ணுறாங்க நண்பர்கள். இது 2 21, அது 2 வந்து 17,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்கிற குட்டியை நம்ம ரேட்டு பேசி வாங்கணும் அப்படின்னோம்னா ஒரு அதான் 6 மந்த் கான்செப்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பெருசாக பராமரிப்பு பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டிவார்மிங் பண்ணுறதுலேருந்து அதுக்கு ஹெல்த் டானிக்கு, அப்புறமா லிவர் டானிக்கு, இது மாதிரிலாம் வந்து கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் கம்மியாக என்னால் பார்க்க முடியல. காலையில் ஒன்ஸு மதியம் ஒன்ஸு நான் பார்ட் டைமாக பார்க்குறேன்னு நினைக்கும் போது பார்த்துக்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து கர்நாடகா மாண்டியா ஆடு அப்படின்னு வந்து சொன்னார். பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.